பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையாம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம். நான் கேட்கிறேன், அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன். முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே, வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், மனித சங்கிலி நடத்தினீங்களா? ஆக உங்களின் நோக்கம் என்ன? அது மட்டும் இல்ல, முருகன் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூட நிக்கிறவர் யார்? அமீர். ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்த மாநாடின் வெற்றி என்று சொல்கிறேன். ஆக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள். நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை. ஆமா, யோகி ஆதித்யநாத்துக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறாங்க. ஆமா, நாங்க ராமனை கும்பிடுபவர்கள் இங்க இருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார். ஆக உங்களுக்கு இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது, ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள், கேரளாவுக்கு போனா ஐயப்பனை கொண்டாடுவார்கள், இதே போல கொண்டாடி கல்கட்டாவுக்கு போனா காளியை கொண்டாடுவார்கள். இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்தாளுகிறார்கள். எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்குங்க, உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க. எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முருகன், அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம். அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டமா, அதுல அண்ணன் திருமாவளவன் அதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம். முதலில் உங்க சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் கேட்கிறேன். ஆக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள், செல்வ பெருந்தகைக்கு உள்ள ஆசை இருக்கு, ஆனால் வெளியே எப்படி பேசி கொண்டிருப்பார். அண்ணன் திருமாவளவன் தான் முதலில் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடையை அவர் வெளியிட்டார். அப்புறம் அவரும் இல்ல பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது.